Arora, you are saved. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ ரெண்டு பேர்ல சொல்லுங்க, மிச்சம் சொல்லுங்க. பாரு, திவாகர். யாரும் பார்த்தலாமா? அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நோ, கானா வினோத்தனா இத்தனை நாளா எங்களை அவ்வளவு சிரிக்க வச்ச நீ திவாகர் இந்த வீட்டை விட்டு வெளியே போறாருன்ன உடனே ஒரு 2 வார்த்தை பேசி எங்க எல்லாருமே மனசு கலங்க வச்சுட்டேனா? உண்மையில எனக்கு எதுவும் கிடையாது சார். நீ எல்லாரும் முன்னாலேயும் அழ வச்சுட்டேன். இது வரைக்கும் மனசு கஷ்டப்பட்டு நினைச்சதே இல்லை. ஒன்றும் இல்லை சார், ஃபீல் பண்ணாங்க. கானா வினோத் திவாகர் இவங்க 2 பேருமே ஒன்றா இருக்கிறது மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ சூப்பரா கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே இவங்க மெய்யழகன் படத்தோட கம்பேர் பண்ற அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வினோத் சார் ஏகம் பொருத்தமா இருந்தாலும் நைட்டு 2 பேரும் க்ளோஸா பேசிக்கிறோம். தப்பா நினைக்காதீங்க. இல்ல சார், இப்போ நிறைய படம் நடிப்பீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீ நல்லவையா. திவாகர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கானா வினர் பண்ண இந்த காரியத்தை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நெகிழ்வா இருந்துச்சுங்க. கண்ணெல்லாம் பூத்து போயிடுச்சு இல்ல, அப்படி ஒரு விஷயம் இருக்கும். இந்த வீட்டுல இருக்கும் போது அச்சு போவோம், வெளியே போகும்போது இப்படிதான். திவாகரோட ஷூலெஸ கட்டி விடுற அளவுக்கு வினோத் அவருடைய அன்பை வெளிப்படுத்திட்டாரு. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தாழ்ந்து போனா அந்த அளவுக்கு உயர்றான்றதுதான் உண்மை. கானா வினோத் இந்த மாதிரி செயல்களை பண்றதுனாலே நம்ம மனசுல உயர்ந்துட்டே போறாரு. சும்மா நாளைக்கு தான் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சம் பண்ணுவாங்க. வெள்ள சட்டை கண்ணாடியில் போட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க, பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.